சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளியே. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அதிகாலையில் ஆகவிருக்கின்ற குரு பயிற்சி, அதாவது 5:14 மணிக்கு ஆகவிருக்கின்ற குரு பயிற்சியினுடைய பொது அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற பலன்களை இந்த குரு பயிற்சி தரவிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குரு அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அறிவியல் ரீதியாகவே பூமிக்கு பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகமாக இந்த குரு கிரகம் அமைகிறது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. ஜோதிடத்திலும் அதே போன்று 9 நவகிரகங்களிலேயே அதிக சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய, அதிக நல்ல நிலைமைக்கு ஒரு ஜாதகரை ஆட்படுத்தக்கூடிய கிரகமாக இருப்பதும் குருதான். பொருள், அதாவது தனகாரகன் புத்திரகாரகன் என்று வர்ணிக்கக்கூடியது இந்த குரு. அதாவது புத்திரன் என்பது நம் புத்திர சம்பத்துகளை ஏற்படுத்தக்கூடிய, வாரிசு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த குருதான் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதையும் தாண்டி தனகாரகன், இன்றைக்கு பொருளாதாரம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 199% பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவர் இயங்குகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது இந்த குரு. அதை அனுபவிப்பதற்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் சுக்கிரன் மற்றும் 9ஆம் பாவகம் இது போன்ற சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் பார்த்தோமையானால், அதிலும் குறிப்பாக குரு என்பவர் பொதுவாக தனத்திற்கு காரகம் வகிக்கிறார். அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பலத்தை கொண்டுதான், கோச்சாரத்தில் குருவினுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஒருவருக்கு எது போன்ற தன அமைப்புகள் தனலாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் இந்த முறை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஆட்சி வீட்டிலிருந்து அதிநட்பு கிரகமான செவ்வாயினுடைய வீட்டிற்கு செல்லவிருக்கிறார் அப்படிங்கிறதா இதில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு எது போன்ற பலன்களை செய்வார் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடாக வரக்கூடிய அந்த 1ஆம் பாவகத்தில் குரு அமர்வதன் காரணமாக தலைமை அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நிறைய சீர்திருத்த அமைப்புகள் ஏற்படும். தலைவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இந்த குரு பயிற்சியினால் காணப்படும் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று பொருள் இலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமமில்லை, கதி பெற வழியுமில்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னு சொல்ற அளவிற்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக குருதசை நடக்கிறவங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெறவில்லை என்றாலும் அந்த பணப்புழக்கம் அப்படின்றது, மணி ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக அறிவியல் ரீதியாக 1994ஆம் ஆண்டு நமது பூமியில் ஒரு பெரிய விண்கல் தாக்குவதாக இருந்தது. அந்த விண்கல்லை தனது வட்டப்பாதையில் ஈர்த்து கொண்டு பூமியின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாத்தது இந்த குரு அப்படிங்கிறத நம்ம அறிவியல் ரீதியாகவும் நாம் ப்ரூவ் பண்ண முடியும். அதே சமயம் கிட்டத்தட்ட பெயர் வைத்த 67 துணைக்கோள்களையும் பெயர் வைக்காத 200 துணைக்கோள்களையும் கொண்டதுதான் குரு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சூரியனை விட சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்ததாக பெரிதாக இருக்கக்கூடிய கோளாக நாம் குருவை வர்ணிக்க முடியும். குருவிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சம், அதாவது ஒளி, ஒரு ஜோதிடம் என்பது ஒளியையும் ஈர்ப்பு சக்தியும் அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதில் எல்லா கிரகங்களை விட சூரியனுக்கு அடுத்தபடியாக ஈர்ப்பு சக்தியில் அதிகமாக கொண்டுள்ள கிரகம் அப்படின்னா அது வியாழன் கிரகத்தை தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த குருவின் வெளிச்சம், அதாவது எல்லா கோள்களும் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அதை 1 மடங்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர, குரு 2 மடங்காக தனது சுப ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்றார் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் இழந்திருக்கிறதோ அந்த கிரகத்தோடு குரு பார்வை, குரு சேர்க்கை, குருவினுடைய இருக்கின்ற காரணத்தினால் அந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். அதைத்தான் சுபத்துவம் சுப நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். 78 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த குரு பூமிக்கு எது போன்ற பலன்களை செய்கிறது அப்படின்னா அளப்பரிய பலன்களை செய்கிறது. எப்படி சக உதிரன் அப்படின்னு சொல்லி நம்ம செவ்வாய் கிரகத்தை பிரிக்கிறோமோ அதே போன்று நமக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது, பூமிக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த குரு பகவான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக சரஸ்திர உபயங்களை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உன்னத கிரகமாக இந்த குரு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை.
பொதுவாக ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு பார்வைகள் உண்டு. அதில் சிறப்பு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடியது செவ்வாய், குரு, அதன் பின்பு சனி. அதில் குரு என்பவர் ஒரே நேரத்தில் சர, ஸ்திர, உபயம் என்ற 3 நிலைகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதனை அடுத்து ஒரு கிரகம் பலம் இறந்திருக்கிறது அப்படின்னாக்கா அதை எப்படி திருப்பி அந்த பலத்தை பெறுவதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறதோ அதில் முதன்மையான விதிவிலக்கு என்பது குருவை அடிப்படையாக கொண்டுதான் அமையும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு சான்று. ஒரு கிரகம் நீசமாகவோ அல்லது வக்ரமாகவோ இருக்கிறது என்றால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாவ அமைப்புகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு தான் அதை செய்வார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். ஆதிபத்திய விசேஷமே இல்லாத கிரகமாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய தாக்கம் என்பது ஒரு நல்ல நிலையைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஒரு கிரகம் நீசம், அதாவது நீசமாய் கோலும் வக்ரம், நிலையிலே நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர் நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு அப்படின்னு பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குரு என்பவரை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஜோதிடத்தில் எது போன்ற பலன்களை அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு குழந்தை அப்படிங்கிறதும் தனம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். வாழ்றதே அதற்காகத்தான் அப்படிங்கிறத புரிந்து செயல்பட வைப்பவர் குரு என்பதை நாம் பார்க்க முடியும். காலபுருஷ தத்துவத்திற்கு முக்கியமாக 1, 5, 9 என்ற தர்ம திரிகோண அடிப்படையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கு குரு வருவது ஒரு மேலும் சிறப்பு இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதிலும் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3 வீடுகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு நல்ல நிர்வாக அமைப்புகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியிலிருந்து நம்ம ஜென்ரலாக தெரிந்து கொள்ள முடியும். கேந்திரங்கள், திரிகோணம் என்று முக்கியமான பாவகங்களை சொல்லும்போது கேந்திரத்தை விட தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடியது கேந்திரங்களிலேயே பலம் வாய்ந்த 10ஆம் இடம். அதனை அடுத்து இருக்கக்கூடியது திரிகோண பாவகங்களில் நவம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அப்பேற்பட்ட 9ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்போ அந்த குருவினுடைய தாக்கம் என்பது நன்மைகளை மட்டுமே விளைவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. அந்த 9ஆம் இடத்தை தனது நட்பு வீட்டிலிருந்து பார்வை செய்ய போறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு குரு பயிற்சி பலன்கள் அமையும் என்பதை பார்ப்போம். குருவினுடைய பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 22 ஏப்ரல் மாதம் 2023 அதிகாலையில் நிகழவிருக்கின்ற இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையினுடைய அமைப்பு என்னென்னா, 2 திருட செல்கிறார்கள், அதில் ஒருத்த மாட்டிக்கிறான், அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, அதிலிருந்து தப்பித்தவனுக்கு 9ல் குரு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தற்போது 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை சிம்மராசிக்காரர்களுக்கு செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தர்ம திரிகோண அமைப்புகளிலேயே மிக உன்னதமானது இந்த 9ஆம் பாவகம், அதாவது திரிகோணம், நவம திரிகோணம், தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்தில் கேந்திரங்களில் வலுவான பாவகம், வலுவான கேந்திரம் அப்படின்னாக்கா 1, 4, 7, 10ல் 10ஆம் பாவகம். அதனை அடுத்து திரிகோண அமைப்புகளில் 1, 5, 9ல் 9ஆம் பாவகம், 9ஆம் அமைப்பு, 9ஆம் இடம் என்பது மிக உன்னதமான ஒரு அமைப்பு. அந்த இடத்திற்கு இதுகாலம் வரை 8ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் தற்பொழுது அதிநட்பு வீடான சிம்மத்துக்கும் நட்பு வீடான மேஷராசியில் அமைவது சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அப்போ இதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் ராசியை குரு பார்க்கிறார். அப்போ குரு எந்தெந்த இடங்களில் பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் விளையும் அப்படிங்கிறது ஒரு விதி. குரு பார்த்தால் இப்போ இந்த கண்டகச்சனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டகச்சனியும் இதுகாலம் வரை சிம்மராசிக்காரர்கள் மன வருத்தத்தில், மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய பார்வை ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை இந்த குரு பயிற்சி செய்ய போகிறது அப்படின்னாக்கா, பெரிய அளவிற்கான நன்மைகள், அதாவது 1, 3, 5ஆம் பாவங்களை பார்க்கவிருக்கிறார். 2 திரிகோண பாவகத்தை அவர் பார்க்கவிருக்கிறார், 1, 5. அப்போ 5ஆம் பாவகம் என்பது பூர்வீக அமைப்புகள், பூர்வீக சொத்துகள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தையின் கல்வி நலன்கள், அல்லது கல்யாணமான குழந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஏதாவது பெண் பிள்ளைகள் பிறக்கவில்லை என்ற அந்த கவலை அத்தனையும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செய்து காட்டப் போகிறார் அப்படிங்கிறத உண்மை. அப்போ 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய இந்த நிலை ராசியை வலுப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு என்பது ஒழுக்கத்திற்கு உகந்த ஒரு அமைப்பு.
குரு என்பது ஒரு ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது, ஒரு டிசிப்ளினை குறிக்கக்கூடியது, ஒரு கௌரவமான அமைப்பை கொடுக்கக்கூடியது, ஒரு பார்த்தாலே மதிக்கத்தக்க விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த குரு. அந்த குருவினுடைய பார்வை ராசிக்கு பட இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிற்கான உந்துதலையும் ஒரு நல்ல தேஜஸையும் பார்ப்பவர்கள் கையெடுத்து வணங்கும் அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. அப்போ இந்த குருவானவர் 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இல்லையா? 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி. குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் 3ஆம் இடம் என்பது பிரசன்டேஷனை குறிக்கக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை வெளியே தெரியக்கூடிய அமைப்பு, நீங்கள் செய்யக்கூடிய வேலை வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்தை குரு பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் மேலாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு என்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் என்பது பூர்வீகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்ட வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைமையை இந்த 5ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இது மட்டுமல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வகையில் சுய ஜாதகத்தில் 1, 5, 9 போன்ற நிலைகளில் கிரகங்கள் தசைகள் நடத்தி கொண்டிருக்குமே ஆனால் பெரிய அளவிற்கான வெற்றியை காணக்கூடிய அவர்கள் துறையில், ஏன்னா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட், அவர்கள் வயது, இடம், பொருள், ஏவலுக்கு தகுந்தாற்போல் அந்த இடத்தில் அவர்கள் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. ஏற்கனவே கடன் வாங்கியிருந்த சிம்மராசிக்காரர்கள் கடன் அவஸ்தையால் ஏற்பட்டு கொண்டிருந்த கஷ்டங்கள் அத்தனையும் சற்று சமாளித்து கொள்ளக்கூடிய நிலைமையை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுகின்ற காரணத்தினால் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், குழந்தைக்கு இருக்கின்ற ஏதாவது பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய நிலையை, குழந்தைகளால் சில அலைச்சல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. அதனை அடுத்து 3ஆம் இடம் என்பது ஏற்கனவே சொன்னார் போல் வெற்றி, வீரியம், உங்களம், தைரியம், பிரசன்டேஷன் இதெல்லாம் சொல்லக்கூடியது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை ஒரு இனோவேட்டிவாக புதுமைத்தன்மையோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை 3ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்களுடைய இளைய சகோதர அமைப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் நிவர்த்தியாகி இளைய சகோதர சகோதரியினுடைய அந்யோன்யம் மேம்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக சூரிய நமஸ்காரம் செய்வது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிற்கான ஆற்றல் படைத்த ஒரு ராசி, அது ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு ராசி. அதில் திருவண்ணாமலையில் உள்ள கிரிவல அமைப்புகளில் அடிக்கடி சென்று வரும்போது அந்த அக்னி வீடு, பொதுவாக சரம், ஸ்திரம், உபயம் என்று நாம் 3ஆக எப்படி 12 ராசிகளை பிரிக்கிறோமோ அதே போன்று நெருப்பு, நிலம், நீர், காற்று போன்ற 4 பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த 4 ராசிகளாக பிரிப்போம். அதில் சிம்மராசி என்பது அக்னியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அக்னியை குறிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒன்று தலையில் அக்னியை சுமந்திருக்கக்கூடிய காளி, துர்க்கை இது போன்ற தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கையில் அக்னியை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நடராஜர் பெருமானாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உந்துதலையும் ஒரு ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை அடுத்து இந்த சிம்மராசிக்காரர்களுடைய சுயஜாதகத்தில் 6-8 தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்ததேயானால் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது கோச்சாரமே ஸ்தம்பித்து விடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். குருவினுடைய பார்வை ராசிக்கு இருந்தாலும் தடுமாறி ஏதாவது ஒரு இதில் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட 8ஆம் அதிபதி திசை தனிப்பட்ட ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்ததே ஆனால் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கண்டகச்சனியினுடைய அமைப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு, அடுத்த அஷ்டமச்சனியுடைய சனியினுடைய நோக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால இதில் கவனமாக இருப்பது அவசியம். பெரிய உத்வேகத்தோடு செயல்படாமல் 8ஆம் அதிபதி திசை நடப்பவர்கள் மட்டும் இந்த சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் போதும். அதர்வைஸ் எல்லா விதமான நலன்களையும் அடையக்கூடிய ராசிகளில் இந்த சிம்மராசிக்காரர்களும் ஒன்று அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. அப்போ எது மாதிரியான வழிபாடுகளை வச்சிருக்கும் போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, திருவண்ணாமலையினுடைய கிரிவலம். இது பௌர்ணமியில் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
நீங்கள் எந்த தினம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அந்த கிரிவல பாதையை ஒரு முறை சுற்றி வரும்போதும் உள்ளே இருக்கக்கூடிய அருணகிரிநாதனுடைய ஜீவ சமாதியை நீங்கள் தரிசித்து பிரார்த்தனை செய்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணீங்க, ஒரு தியான நிலையை மேற்கொண்டீர்களே ஆனால் பெரிய அளவிற்கான அந்த கசப்பான அனுபவங்கள்லாம் மறந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு உற்சாகமாக உத்வேகமாக இருக்கக்கூடியதற்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. ஏன்னா ராசியவே குரு பார்த்து எல்லா விதமான நிவர்த்தியும் கொடுப்பதற்கு குருவினுடைய பலம் பக்கபலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று, கூறும் அடியார்கள் குறை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறு முகம் ஆன பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமானையும் அருணகிரிநாதர் அங்கே வர்ணிச்சிருக்கார். குடும்பமாக, அதாவது குடும்பமாக அவர் சிவபெருமான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாக்கா அது திருவண்ணாமலை தான். அப்போ அந்த குடும்பத்தையே ஒரு வளம் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, சிம்மம் அப்படிங்கிறது அக்னியை குறிக்கக்கூடியது பஞ்சபூத தத்துவத்தில். அப்போ அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவண்ணாமலை. அப்போ அங்கு சென்று கிரிவல பாதையை மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய உந்துதலான பலன்களை இந்த சிம்மராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.